வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜென் பி சீசன் 2 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. எபிசோட் 8 அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய சம்பவத்தோட தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் பயங்கரமா இந்த பக்கம் பாய் சீசன் 5க்குமே பற்றின ஒரு அமேசிங்கான கனெக்ஷனும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் கோடோல்கின் இந்த பக்கம் ஹோம் லேண்டரை கண்ட்ரோல் பண்ண வந்துருமா, அக்கா எப்படியே காப்பாற்றி விட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோமா. ஓப்பனிங் நம்ம 1967 போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த பக்கம் கோடோல்கின் எந்த வகையில் இந்த பக்கம் பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்களே. ஸோ அப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருக்க அந்த வாட் சீரமை கோடோல்கின் தான் சாவ போகிறோங்கிற சுச்சுவேஷன் அறிஞ்சிட்ட அப்புறம் வேற வழியில் சாவறதுக்கு முன்னாடி இந்த சீரமை ஏற்றிக்கலாம் அப்படின்னு அந்த சீரமை தான் உடம்புல ஏற்றிக்கிறாரு. இது V1 சீரம் அப்படின்னு டக் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. டக்கை தான் டெக்னிக்கலாக இந்த பக்கம் நம்ம கோடோல்கின் இவ்வளோ வருஷங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டக்குக்கு முன்னாடியே ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காராம். அவன் செத்துட்டு அப்புறம் டக்கை பிடிச்சிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம கோடோல்கினால ஒரே சமயத்தில் 2 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தான் அவர் சேஜ் கிட்டேயுமே மென்ஷன் செய்வார். ஸோ தான் உடம்புல V1 சீரம் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் இந்த V1 சீரமை ஸ்டாம் ஃப்ரண்ட் அண்ட் சோல்ஜர் பாய் உடம்புல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க 2 பேருக்குமே இத்தனை வருஷங்கள் ஆகியும் வயசாகலை. அதனால தான் கோடோல்கினுமே வயசாகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மனுஷன் அப்போ எப்படி இருந்தாரோ 1967 எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் 2025 இந்த ரேஞ்சிலுமே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான சீரம். பட் அது ஒடேசா ப்ராஜெக்ட் சீரம் கிடையாது. நம்ம கோடோல்கின் ஒரு ஒடேசா ப்ராஜெக்ட் கிடையாது. இது வரைக்குமே ஒடேசா ப்ராஜெக்ட்ல சக்ஸஸ் ஆனது 2 பேர் தான், ஹோம்லேண்டர் அண்ட் மேரி. கோடோல்கின் இந்த டக்கை கண்ட்ரோல் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டான் எட்கரோட தலைமையில தான் திரும்ப இந்த ஒடேசா ப்ராஜெக்ட்ங்கிறது கிக் ஆஃப் ஆயிருக்கு. அதில் தான் ஹோம்லேண்டர் அண்ட் மேரியும் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கோடோல்கின் டக்கை கண்ட்ரோல் எடுக்கும்போது டக்குமே கோடோல்கினோட மைண்டுக்குள்ள நடக்கிற பல விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்காரு. பார்த்தீங்களா, அந்த பைபிள் ஒரு சாதாரண சிடி கடை ரிப்பேர் பண்ற ஒரு மனுஷன் ரிப்பேர் மேனு அவனை புரிச்சு வச்சுக்கின்னு அவனை டாக்டரா மாற்றி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கேனே நீ கோடோல்கின், இவனை போய் அடிச்சிட்டமே, பச்சை புள்ள மேலே கை வச்சிட்டமே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பொலாரிட்டி இவனோட உடம்பை சரி பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில தான் பிளாக் நேரி என்ட்ரி ஆகி டக்கை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் நம்ம பொலாரிட்டியுமே பிடிக்கிற மாதிரி தெரியுது. அவரை பிடிக்கிறதுக்கு அவர் ஹாலோயித்தேன் அந்த கேஸை யூஸ் பண்ணுறாரு. ப்ரீவியஸாக சோல்ஜர் பாயை பிடிக்க யூஸ் பண்ண அதே கேஸை இப்போதைக்கு பொலாரிட்டியை பிடிக்கிறதுக்காக பிளாக் நாய் யூஸ் பண்ணுவார். அவனை பிடிச்சிட்டு செல்ஃபி வேறு எடுப்பார். ஏன்னா பிளாக் நாய் பொலாரிட்டியோட மிகப்பெரிய ஃபேன். அதுக்கு என்ன டக்கை கொண்டிக்க பாவண்டா, இப்போ தான் அவன் திருந்தி எப்படியா தனக்கான ஒரு லைஃப்பை வாழலான்னு ஆரம்பிக்க ட்ரை பண்ணா அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. பாவம் இல்லை அவன். அப்படியே நம்ம கோடோல்கினை காமிக்க பல வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் அவன் ஃபிசிக்கல் உணவே சாப்பிட்றான். லைக் பீஸா பர்கர்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். பக்கத்தே நம்ம சேஜுமே உட்காந்துருப்பான். சேஜுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்க இவன் தான் கோடோல்கின் தான் இவன். 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த ஹோம் லேண்டர் ஃபேஸ் 2 பிளானுமே போட்டிருக்காங்க. 2 பேருமே புத்திசாலிங்க தானே. பட் கோடோல்கின் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஏன்னா கோடோல்கினுக்கு இந்த விஷயம் நடக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருப்பான்னு தெரியல. மேரி வந்து தன்னை க்யூர் பண்ணுவாங்கிற ஒரு தாட் வந்திருக்காது நம்புறேன். பட் தன்னை க்யூர் பண்ணிட்ட அப்புறம் இந்த பவர் இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி 2 ஒடேசா ப்ராஜெக்ட், அதாவது ஹோம் லேண்டர் அண்ட் மேரியை கண்ட்ரோல் பண்ணுறதான என் வேலை அப்படின்னு சொல்லி அவருடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளம்பிடுவார். ஒரிஜினலாக பார்க்கும்போது நம்ம சேஜ் அண்ட் கோடோல்கின் ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான பிளானை போட்டிருக்காங்க. ஹோம் லேண்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேற ஏதாவது பிளான் வந்து போட்டிருக்காங்க. பட் கோடோல்கின் செல்ஃபிஷாக தன்னை தானே பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக இன்னொரு பிளானை தீட்டிட்டு இருக்காரு. அதை தான் ஃபினாலில் பார்த்துருப்போம். பட் ஒரிஜினல் சேஜோட பிளானை எங்கேயுமே ரிவீல் பண்ணல. அது என்னவா இருக்கும், பொலாரிட்டி டக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற அந்த சமயத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து தானே எப்படியாச்சும் கோடோல்கினை சமாளிக்கணும். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னா சேர்ந்து போராட்டான எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி ஒன்னா ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எம்மா கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் எம்மா தான் டெக்னிக்கலாக அந்த மொத்த டீமையுமே க்ளூ மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மோர் லைக் ஹார்ட் ஆஃப் த சீரிஸ்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் நம்ம மேரியுமே மனம் மாறி நம்ம கேட்ட சரி பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கேட்ட யாருமே பெருசாக நம்ப மாட்டாங்க. கேட்டுமே மன உடஞ்சா தப்ப ஒத்துக்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் இவளை வந்து தண்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவளை பர்கியூ பண்ணி மேரி கேட்டோட பவரை ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவான். இந்த சமயத்தில் தான் கோடோல்கின் மொத்த ஸ்கூலுக்குமே ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறாரு. இப்போதைக்கு இந்த ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருடைய இந்த ரேங்கையுமே நான் 0 ஆக்கிட்டேன். திரும்ப நீங்கள் ரேங்க் ஏறணும்னா என்னுடைய செமினாரை அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் பவர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசி எல்லாரையுமே இப்போதைக்கு டாப் 10க்குள்ள வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணுறாரு. அண்ட் அவர் என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஆப்வியஸாக இந்த ஸ்கூலோட 75% பாப்புலேஷன் அவர் குறைக்க ட்ரை பண்ணுறாரு. யூஸ்லெஸ் பவர் வச்சிருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறது தான் கோடோல்கினோட பிளான். அது பத்தாததுக்கு வரைக்கும் தன்னுடைய பவரையுமே அந்த யூஸ்லெஸ் கைஸை வச்சு இன்க்ரீஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருக்க அந்த இடத்துல பவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பவரும் டோன் ஆகும். சைஃபருமே இது வரைக்கும் அந்த மாதிரி தான் அந்த நம்ம மேரியோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஐ மீன் லெவலப் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு தன்னுடைய பவரை கோடோல்கின் தன்னுடைய பவரை லெவலப் பண்ணுறதுக்காக யூஸ்லெஸ்ஸான அந்த ஹீரோஸை போட்டு தள்ள பிளான் பண்ணுறாருங்க. இது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்க போது. இதை எதிர்த்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்றேன் அப்படின்னு சொல்லி மேரி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பா. அதை யாருமே நம்ப மாட்டாங்க. கீழே இருக்க அந்த கமெண்ட்ஸை வச்சு பாருங்க. நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி உனக்கு பொறாம உன்னுடைய நம்பர் 1 பொசிஷனை நாங்கள் பிடிச்சிடுவோம் சொல்லி பயமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு கோடோல்கினோட நம்பர் 1 இருக்கிறது மேரி தான். அது போன எபிசோட்ல தெளிவாக காமிச்சிருப்பாங்க. மேரி அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பண்ணாதீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வராதிங்க, உங்களை நீங்களே கொண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுட் வரது இயல்பு தான். மேரிக்கு நடிக்க வரல, அதான் உண்மை. நம்ம டீம் ஒன்றா பிளான் பண்ணி இப்போதைக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வர விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம சாமன் ஏமா வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் ஆன் பண்ண போயிருப்பான். காமா ஈட் ஆல்ஃபா. ஸோ
அந்த டீமில் இருக்கிற யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ண போக ரூஃபஸ் அவங்கள மைக்கிட்டு அவன் மட்டும் தண்ணி எஸ்கேப் போயிடுவான். பக்கத்தில் பிளாக் ஹோல் மட்டும் உட்காந்துருப்பாரு. அவனுக்கு வாயில பிளாக் ஹோல் இருக்காது. என்ன சொல்ல வரேன்னு புரியும் நம்புறேன். ஸோ இவனை வச்சு என்ன ஒரு பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு இப்போதைக்கு அந்த டீமை மீட் பண்ண போக கோடோல்கின் அவருடைய சித்த விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் எந்த ஒரு பவருமே இல்லாத ஒரு 10 பேரை ஒன்றா சேர்த்து அவங்களுடைய பவர்ஸை அவங்களுக்கு எதிராகவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் மொத்தம் 2 பேரை தான் அவர் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணதான் சொல்லப்பட்டாரு. இப்போ தன்னுடைய அந்த பவர் அண்ட் ப்ரெஷரை புஷ் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட இன்ஸ்டன்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க யாருக்குமே ஸ்பெஷல் பவர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத சமயத்தில் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி தான். பட் இருந்தாலும் அது கோடோல்கினோட மொத்த உடம்புலையுமே ஒரு டோல் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு உடம்பு ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அந்த சிச்சுவேஷனுக்கே மாத்திர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவர் அதிகமான பேரை கண்ட்ரோல் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் பழைய சிச்சுவேஷனுக்கு புஷ் ஆகிடுவார்னு தோணுது. அண்ட் அதை சரி பண்ணுறதுக்காக தான் மேரி எப்போதுமே தான் கூட இருக்கணுங்கிற மாதிரி கோடோல்கின் யோசிக்கிறாரோ. இது நம்ம சிஸ்டர் சேஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. சிஸ்டர் சேஜுக்கு இந்த பிளான் ஐடியாவே தெரியாது. கோடோல்கின் என்னுடைய பவரை நான் புஷ் பண்ணி ஒடேசா ப்ராஜெக்ட்டில் இருக்க 2 பேருமே கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேஜ் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பிளான் கம்ப்ளீட்டாக வேறு ஹோம்லேண்டரை வச்சு என்னோட ஃபேஸ் டூ பிளான் போட்டோம் ஞாபகம் இருக்கேன் அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி எப்படியோ மனமாசை ட்ரை பண்ணுறாங்க. பட் கோடோல்கின் இல்லை நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக அவருடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் 75% வீக்கஸ்ட் சூப்பர் ஹீரோவை கொள்றதையும் பிளானாக தான் வச்சு நகர்த்துட்டு இருக்காரு. சேஜ் இந்த இடத்துல தான் மனம் மாறுறாங்க. இவன் இப்படி விட்டா சரிப்பட்டு வராது, பேசாமல் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹோம்லேண்டருமே ஃபோன் பண்ணுவார். ஏன்னா ஹோம்லேண்டருக்குமே கோடோல்கின் ரிட்டர்ன் ஆன விஷயம் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்திருக்கும்ல. அண்ட் இப்போதைக்கு சிஸ்டர் சேஜ் தான் டெக்னிக்கலாக வாட்டோட சிஇஓ வேறு. வாட் சீரம் உருவாக்க ஹெல்ப் பண்ண ஒருத்தனே இப்போ ரிட்டர்ன் ஆகியிருக்கான். அந்த சமயத்தில் இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் ஹோம்லேண்டர் கால் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அந்த பக்கம் பொலாட்டி கூட நம்ம நாயர் பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக சேஜ் உள்ள போந்து நாயர் அமைச்சிட்டு நீ என்ன மாரி உடம்பு சரி பண்ணிட்டா போல, எப்போ ஒரு மனுஷன் வீக்காக இருக்கணும் அப்போ தான் அவனுடைய மைண்டு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். நீ அந்த காலகட்டத்தை தாண்டி வந்துட்டேன், இனிமேல் நீ வீக்கான சூப்பர் ஹீரோ தான் போல அப்படின்னு சொல்லி லைட்டாக அந்த பக்கம் பொலாட்டியை உசி பேத்திட்டு அங்கே ஓடி போயிடுவான். பட் போகும்போது கதவு திறந்துக்கிட்டு போவா. ஏன்னா பொலாட்டியால் மட்டும்தான் கோடோல்கின் நடந்த மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வர முடியும். அண்ட் டெக்னிக்கலாக மைண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அகைன் ப்ரொஃபஸர் எக்ஸ் வெர்சஸ் இந்த வேங்கட்டமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போதைக்கு ஒரு துருப்பு சீட்டை நம்ம சேஜ் அன்லாக் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் கோடோல்கினுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. கோடோல்கின் முதுகிலே குத்துட்டான்னு சொல்லலாம். அண்ட் கோடோல்கின் உள்ள நடத்துகிற அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸிங் பண்ண ஒருத்தன் வெளில ஓடி வந்து மேரி கிட்ட சொல்ல மேரியும் ஆப்வியஸாக அந்த கோடோல்கினை தடுக்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. இதுக்கு நடுவில் மேரிக்கும் ஜார்டனுக்கும் பிரேக்கப் ஆகிடும். ஆனை பற்றியுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆகி நான் பார்த்த விஷயம் ஒருவேளை உண்மையாயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பான். அப்போ தான் பிளாக் ஹோல் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு மொத்த பேரையுமே உள்ளே ஏற்றிக்கிட்டு லிட்ரலி உள்ளே ஏற்றிக்கிட்டு கோடோல்கின் அந்த சண்டை போட்ட கூட்டத்தில் அடுத்த பேட்சாக உன்னோட ஒன்றா சேர்ந்து உள்ளே போயிடுவார். ஸோ டெக்னிக்கலாக 10 பேர் தான் வரணும். பட் இப்போதைக்கு நம்ம கோடோல்கினை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த இன்னும் 3-4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்திருக்காங்க. நான் வந்த வழி தானே தான் தப்பு. 10வது குறிக்கி மேரி மெயின் டோர் கேட் வழியாகவே வருவான். அதை பார்த்தோன்னே கோடோல்கின் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. 2 பேட்சுக்கு செமினார் எடுத்துட்டு உன்னை நான் 3வது பேட்சா பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். காரணம் மற்றவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கோடோல்கினால மேரியை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதை நம்ம டக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எல்மைரால இந்த பக்கம் மேரி இருக்க அந்த சமயத்திலேயே கோடோல்கின் இந்த சைஃபரோட உடம்பு வச்சு எப்படியோ மேரியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பலமுறை ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. ஸோ லிட்டரலி மற்றவங்களை காட்டிலும் மேரி அண்ட் நம்ம ஹோம்லேண்டருக்குள்ளே இருக்கிறது இன்னும் சக்தி வாய்ந்த வாட்சிரம் போலங்க. ஸோ மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் என் திறமையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கோடோல்கின் பேசுவார். அந்த கேப்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வெளில வந்து ஒரு பெரிய சண்டையை நடக்க ஆரம்பிக்கும். எம்மா கூட எந்த ஒரு கஷ்டமுமே படாமல் உருவத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எம்மா இப்போதைக்கு தன்னுடைய இந்த பவரை கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா. பட் எப்படின்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நடுவில் ஒரு எபிசோட மிஸ் பண்ணிட்டோம் போலங்க, எம்மோட அந்த பவர் கண்ட்ரோல் எபிசோட். பட் எப்படி பார்த்தாலும் எம்மா இப்போதைக்கு தன்னுடைய பவர் கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஆப்போசிட்டில் ஹார்பர் எப்படியோ கோடோல்கினோட பவரை காப்பி பண்ணி அவள் கண்ட்ரோலில் இருந்தவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ண இப்போதைக்கு கோடோல்கின் ஒரு 1 மினிட் கிட்ட வீக் ஆயிட்டாருங்க. திரும்ப அவருடைய பவரை யூஸ் பண்ண 1 மினிட் ஆகுங்கிற சிச்சுவேஷன் ஏற்பட மேரி அதை யூஸ் பண்ணி கோடோல்கினை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஐ மீன் லிட்டரலாக அவளை லெவிடேட் பண்ணி வெடிக்க வைப்பான் தான் எதிர்பார்த்தான். அந்த பக்கம் கோடோல்கின் தன்னுடைய அந்த பவரை இன்னும் ஓவர் கம் பண்ணி மேரிவே கண்ட்ரோல் எடுத்துடுறான். இன்னும் 20 பேரை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷர் மூலியமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அந்த பவரை ஒரே செகண்டில் இந்த பக்கம் மேரி இன்னொரு அதிக ப்ரெஷரை கொடுத்து நம்ம கோடோல்கினுக்கு ஏற்றி விட்டுறான். ஸோ லிட்டரலாக கோடோல்கினை இந்த பக்கம் மேரி லெவல் அப் பண்ணியிருக்கான். ரைட்ரா முடிஞ்சுது அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் கோடோல்கின் இப்போதைக்கு லிட்டரலாக மேரியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் மேரியை வச்சுக்கிட்டு உடம்புல ரத்தம் இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோஸோ நான் ஹீரோஸோ அந்த இருக்கவங்க எல்லாருமே இந்த பக்கம் மேரி கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பண்ணுறது கோடோல்கின் தான். ஸோ டெக்னிக்கலாக மேரி கையில் இருந்தாலும் போதும், கோடோல்கினால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோடோல்கின் மேரியை யூஸ் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண வர அந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக நம்ம பொலாட்ரியோவில் வந்து தன்னுடைய இந்த திறமையை யூஸ் பண்ணி கோடோல்கினோட கண்ட்ரோல் வந்து மேரியை காப்பாற்றிடுறான். அண்ட் டெக்னிக்கலாக கோடோல்கினால இப்போதைக்கு பொலாட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, உன் வாட்டை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம கோடோல்கினை இந்த பக்கம் பொலாட்டி கார்னர் பண்ண கோடோல்கின் உடனே பக்கத்தில் இருக்க அந்த மேரியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி விக்டோரியா நியூமன் போலவே மேரியுமே இந்த பக்கம் கோடோல்கின் அந்த மண்டையை வெடிக்க வச்சுடுறாங்க. ஸோ விக்டோரியா நியூமன் ரொம்ப ப்ரிசைஸாக மண்டையை மட்டும் வெடிக்க வைப்பான். பட் மேரி இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் மண்டையை தாண்டி நெஞ்சையுமே சேர்த்து வெடிக்க வச்சிருக்கான். ஸோ அதனால தான் அந்த டார்ஸோ செஸ்ட்டு தலன்னு சொல்லி எல்லாமே வெடிச்சு செதறி இருக்கு. இது நம்ம விக்டோரியா நியூமனை விட மேரி பவர்ஃபுல்னு சொல்லி காட்டுது. பட் விக்டோரியா நியூமன் இஸ்
ப்ரிசைஸ். 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் பவர்ஸ் தான் சொல்லணும். ஆண்ட்ரேக்காக இது அப்படின்னு சொல்ல பொலாட்டி அப்போ தான் அமைதியாக வராரு. பட் இந்த ஒரு விஷயம் வாட்டுக்கு தெரிய வந்து ஹோம்லேண்டர் பாசிபிளி வாட்டோட சேர்ந்து என்னென்ன நடக்குது இந்த ஸ்கூலில் வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வந்துடுறீங்க அப்படிங்கிறது பார்க்க வர போகிறான்னு நம்புகிறேன். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி பொலாட்டி இங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிக்க சொல்கிறாரு. நான் மட்டும் இங்கே நின்றுக்கிறேன், இங்கே நடக்கிற பிரச்சனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொலாட்டி சொல்ல வந்திருப்பாரு. நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பழி யாராவது ஏற்று தானே ஆகணும். ஸோ பொலாட்டி அதை தானே அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்ல எம்மாக்கு அது பெருசாக உடன்பாடே கிடையாது. இந்த சீசனில் நம்ம எம்மா அண்ட் பொலாட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பா மக ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் ஆகிற மாதிரி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷனும் நல்லா கனெக்ட் ஆச்சுங்க. மேரி ஆரம்பத்தில் நான் ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி திமிரு பூச்சமாக தான் பேசுவா. பட் மற்றவங்க எல்லாருமே உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஓடி ஒழிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆனபத்துமே நானும் இத்தனை வருஷங்களாக என் பவசை தாண்டி ஓட தான் ட்ரை பண்ணேன். இனிமேல் நான் இப்படி இருக்க விரும்பல, நானும் கூட வரேன்னு சொல்லி மொத்த பேருமே கிளம்ப ரெடியாக வராங்க. பட் வெயிட் பண்ணு, ஆனபத் தான் இந்த பக்கம் நம்ம மேரி சாவறதை பார்த்தாலே அது நடக்காதப்போ ஆனபத் பார்க்குறது எல்லாமே பொய்யா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஆனபத் சேஜ் மனம் மாறுறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த உண்மைகளை தான் பார்த்துருப்பான். பட் சேஜ் மனம் மாறிட்டப்புறம் எந்த ஒரு விஷயமே இந்த ஆனபத்துக்கு வரும்போது காமிக்கப்படல. சப்போஸ் சேஜுமே குடல்குனோட ஒன்றா சேர்ந்து அந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேரி செத்துருப்பா தான் போல. பட் சேஜோட மனமாற்றம் ஃபியூச்சர்லேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. விச் மீன்ஸ் ஆனபத்துக்கு மல்டிபிள் விஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அவள் தன்னுடைய பவர் ஏனும் டோன் பண்ணானா ப்ரிசைஸாக எந்த விஷயங்களை மாற்றி எப்படி இந்த ஃபியூச்சரை திருத்த முடியும் அப்படிங்கிற உண்மையை ஆனபத்தால் கண்டுபிடிக்க முடியும் போலங்க. அதை எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு இவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு எங்கே போனாங்கன்னு தெரில. பட் ஏதோ ஒரு முக்கியமான முட்டு சந்துக்குள்ள போய் நிற்க அங்கே கரெக்டாக நம்ம ஸ்டார்லைட் வராங்க. ஃபைனலி இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சது உன்னால தாமா. ஒடசா ப்ராஜெக்ட்னா என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லி அவளை திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்பி இவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இப்போ தான் கடைசி ரிட்டர்ன் வரா பார்த்தீங்களா. கூடவே நம்ம ஏட்டேன்னு வந்திருப்பாரு. அவருமே சீசன் 4 இந்த பக்கம் லைக் அந்த மொத்த வாட்டுக்குமே துரோகம் பண்ணிட்டு எஸ்கேப் போயிருப்பாரு. நமக்கு இருக்க இந்த ஏட்டேன் இப்போதைக்கு ஸ்டார்லைட் கூட தான் ஒன்றா செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மொத்த டீமையுமே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்காங்க. மொத்தம் 8 பேர் கிட்ட இருக்காங்களா. இதுலேயுமே ஒரு 7 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த பக்கம் வாட்ஸ்7க்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் 7 நல்லா இருந்திருக்கும்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டீம் ஃபார்ம் ஆகி நிற்க இவங்க எல்லாருமே ஆப்வியஸாக அடுத்த வரப்போகிற பாய்ஸ் சீசன் 5 அப்பியராக தான் போகிறாங்க. அந்த பக்கம் பாய்ஸே பிரிச்சிருக்கு. புது பாய்ஸ் டீம்டா அது அப்படி மாதிரி சொல்லுவாங்களோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட இந்த மொத்த சீசனுமே முடியுது. என்ன கேட்டிங்கன்னா சீசன் 1 ஃபினாலே அளவுக்கு இல்லை. பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு டீசெண்டான ஃபினாலே தான். லைட்டாக பீஸ் மேக்கர் மாதிரி சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? ஆனால் குடலுக்கு என்ன செம்ம பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. விட்டுருந்தா பைபிள் 2 ஒடேசா ப்ராஜெக்டையுமே கண்ட்ரோல் பண்ணி மொத்த உலகத்தையுமே தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அண்ட் சேஜ் 2 அந்த ஃபேஸ் டு பிளான் என்னங்கிறத இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. என்ன இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் அண்ட் வியூஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மைக்கில் காம்புங்க. உங்களுக்கு இந்த ஜென்வி சீசன் 2 பிடிச்சிருந்துச்சா இல்லையா அதை பற்றியும் கீழே சொல்லிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பற்றி நினைந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா